4 வருஷம் வளர்த்த ஒரு நாயை வந்து நீங்கள் உடனே ரிமூவ் பண்ணணும்னு எடுத்த அந்த ஒரு டெசிஷன் என்னால் as an individual வித் நோ கனெக்ஷன்ஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் நத்திங் என்னால் எதாவது பண்ண முடியுமா? மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து அந்த எஸ்ஐயை நீங்கள் இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி கிளம்பி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, யூ வில் கெட் யோர் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறாங்க. பெட் ஓனர்ஷிப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஆயிடுச்சு. யார் யாரெல்லாம் பெட் ஓன் பண்ணலாம், எந்த மாதிரி பெட் ஓன் பண்ணலாம். ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போகணும். இட்ஸ் a tea. வெல்கம் பேக் கைஸ் டு another episode of OTT. நம்ம சேனலில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். நம்ம சினிமா பற்றி பேசியிருக்கோம், சிஎஸ்கே பற்றி பேசியிருக்கோம், பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்கோம், சொசைட்டி பற்றி பேசியிருக்கோம். பட் இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி சம்திங் பர்சனல் அண்ட் சம்திங் தட் ரியலி ஷுக் மை ஃபேமிலி டு த கோர். திஸ் இஸ் அ ஸ்டோரி அபவுட் ஹவு மை indie dog Fiona was basically bullied out of her own apartment by really pathetic neighbors. இந்த கதையில் வந்து ஓல்ட் ஸ்கூல் ப்ரெஜடிஸ் இருக்குது, பவர் ஹை காப்ஸ் இருக்காங்க, அண்ட் அவங்களே ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிற நெய்பர்ஸ் இருக்காங்க, அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க. பேசிக்காக இந்த கதையில் வந்துட்டு ஒரு தேவ்ஸ்ரீ பிரசாத் மியூசிக் மட்டும் தான் இல்லை, மற்றபடி ஒரு தமிழ் கமர்ஷியல் படத்துக்கான எல்லா எலிமெண்ட்ஸுமே இந்த கதையில் இருக்குது. நாட் ஜஸ்ட் அபவுட் அ டாக், இட்ஸ் அபவுட் டிக்னிட்டி, இட்ஸ் அபவுட் ரெஸ்பெக்ட், இட்ஸ் அபவுட் ஹவு வி have to show the same amount of love and compassion to everyone around us, including animals. So yaar Fiona? Fiona is my indie dog. She's my roommate, she's my friend, she's my daughter. I will literally do anything for her. So இப்படிப்பட்ட நான் 4 வருஷம் நான் வந்து பார்த்து பாசமாக வளர்த்த நாயை someone thought that they can just displace her in just one complaint. அவள் தேவையில்லாமல் கத்த மாட்டா. ஷீஸ் த மோஸ்ட் ஃப்ரெண்ட்லியஸ்ட் டாக் யூ கேன் எவர் மீட். எத்தனை பீப்புள் வந்தாலும் எல்லாருக்குமே ப்ராப்பராக போய் அட்டென்ஷன் கொடுக்குறது, அவங்க கூட விளையாடுறது. அவளுக்குன்னு ஷி ஹாஸ் அவர் ஓன் எமோஷன்ஸ், ஷி ஹாஸ் அவர் ஓன் ஃபீலிங்ஸ். நீங்கள் வந்து இந்த நாயை பார்த்தெல்லாம் பயம்னு சொல்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு டாகை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறீங்க, அந்த பயத்தை போக்க வைக்கிறீங்கன்னா ஐ குட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் சம்மன் லைக் ஃபியோனா. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் காமாக இருப்பா, ஸ்வீட்டாக இருப்பா. அவங்க வந்து உங்களை எமோஷன்ஸ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறது அவள் ரொம்ப மானிட்டர் பண்ணி அவள் அது மாதிரி ஆக்ட் பண்ணுவாள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாயை அவங்க வந்துட்டு ஒரு டேஞ்சர் டு த சொசைட்டி, எங்கள் பசங்களுக்கெல்லாம் அவள் கொலை பண்ண வராங்கிற லெவலுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போயிருக்கு. ஏன்னா அவள் ஒரு இண்டி டாக், நம்ம ஒரு நாய். அண்ட் எங்களோட நெய்பர்ஸோட வச்ச பேர் பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஒரு தெரு நாய். அவள் வந்து யாரை வேணால் கடிப்பா. அவள் வந்து ஷி பிலாங்ஸ் இன் த ஸ்ட்ரீட்ஸ். இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. நான் சும்மா வெளியில் போகிறப்போ ஒரு பேரண்ட் திடீர்னு வந்து மிரட்டிட்டு போகிறாங்க, உன் நாயை நான் வெளியில் பார்த்தேன், இல்லை என் பசங்களை பக்கத்தில் பார்த்தேன்னா அவனை ஒன்று உண்டல் ஆக்கிடுவேன், உன்னை போலீஸில் கூட்டு கொடுத்துருவேன், எனக்கு ரவுடி தெரியும், எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும் மாதிரிலாம் மிரட்டுறாங்க. எனக்கு அதுக்கான அவசியமே எனக்கு என்னென்னு ஃபஸ்ட்டு புரியல. யாருமே இல்லாத டயத்தில் ஐ வில் டேக் மை டாக் அவுட் அண்ட் ஐல் கம் பேக். அண்ட் ஈவன் இஃப் தட்ஸ் இன்கன்வீனியன்சிங் மீ, ஐம் ஓகே டு பேர் இட் பிகாஸ் திஸ் இஸ் கம்யூனிட்டி, வி ஆல் ஹேவ் டு லிவ் டுகெதர்ங்கிற மாதிரி. அது என்னோட சைட்லேருந்து வந்த அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த ஒரு சக மனுஷங்களை இன்கன்வீனியன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து வந்த ஒரு ஆக்ஷன் சொல்லலாம். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்தது ஒரு லாஸ்ட் 2 years. டிஸ்பைட் இட் ஸ்ட்ரெயினிங் மீ, காசிங் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், I was doing that and I was trying not to be an inconvenience to any of these people. So where did this all blow up? எங்கே அந்த போலீஸ் கேஸ் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போன வாரம் வந்து ஒரு ஃப்ரெண்டோட ஒரு மேரேஜ் அண்ட் ரிசப்ஷனுக்கு நான் ஈரோடு போகிறதுக்காக நான் கிளம்பிட்டு இருந்தேன் நான். ஸோ இட் வாஸ் இன் ஈவினிங் அண்ட் இதே மாதிரியே அந்த வெரண்டாவில் வந்துட்டு ஃபேமிலி இருக்காங்க, கிட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஐ மேபி பெட் பேரண்ட்ஸ் வில் நோ. ஸோ என்னோட டாக் வந்துட்டு த மொமெண்ட் ஐ ஸ்டார்ட் பேக்கிங் அ பேக், நான் வந்து வெளியூருக்கு போகிறேன் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, நான் வந்து ஒரு 2-3 நாள் இருக்க மாட்டேன், someone else will come and take care of her. அவளுக்கு தெரிஞ்சனோடனே என்ன பண்ணுவா, ஷி கெட்ஸ் ரியலி அஜிடேட்டட். ஷீல் பி லைக், என்னை வெளியில் போக விடாமல் தடுக்கிறதுக்காக என்ட்ரன்ஸில் போய் நிற்பா, சுற்றி வந்துட்டு இருப்பா, ஓடுவா அவள். ஸோ நானும் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு, எனக்கு ஊபர் வேறு எனக்கு ப்ராப்பராக கிடைக்கல. சரி, ஒரு டென்ஷனாக வந்து சரி நான் கீழே இறங்கி ஆட்டோ தேடலாம் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் என்ன பண்ணேன், பேக் எடுத்துட்டு கரெக்டாக அப்படி கதை திறக்கிறப்போ அந்த அஜிடேட்டட் ஸ்டேட்டில் இருந்த என்னோட டாக் வந்து ஒரு 3 செகண்ட் என் வீட்டுக்கு வெளியில் அந்த வெரண்டாவில் அப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டு திரும்ப வந்திருக்கா. நாய் அப்படி போயிட்டு சுற்றிட்டு வந்ததை பார்த்துட்டு இப்போ அங்கேருந்த பசங்க வந்து கத்திருக்காங்க. அண்ட் பேரண்ட்ஸும் வந்துட்டு, ஓ இந்த நாய் வந்து வெளியில் விட்டுருக்கான், இட்ஸ் அன்லீஷ் தி பீஸ்ட். ஃபேமிலியிலேருந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு, நீ என் பசங்களை வந்து கொல்றதுக்காக உன் நாயை நீ அனுப்பியிருக்க, வேணும்ட்டே தான் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கோவத்தோடு வராங்க. அண்ட் தென் தேர் ஆர் லைக் பஞ்ச் ஆஃப் தீஸ் ஃபேமிலிஸ் ஹூ ஆல்சோ கேங்ட் அப் டுகெதர் அண்ட் என் மேலே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. நீ வந்து என்ன வேணுன்ட்டே இப்படி பண்ணுறியா, நீ என்ன பைத்தியமா, நீ உனக்கு மனநிலை சரியில்லையா உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது வைக்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்க ஒரு சண்டையில் இப்போது என் பேரண்ட்ஸ் ஹூ ஆர் கம்மிங் டு டேக் கேர் ஆஃப் யூனோ அவங்களும் வராங்க. அவங்க வந்துட்டு
சாரி கேட்க ட்ரை பண்ணுறாங்க, நாங்கள் பண்ணியிருக்க கூடாது, லைக் வில் பி மோர் கேர்ஃபுல் அப்படின்னு சாரி கேட்குறப்போ, ஒரு இந்த சுச்சுவேஷனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நெய்பர் ஃப்ரம் தி அதர் அப்பார்ட்மெண்ட் அவர் ஓடி வந்து எங்கள் அப்பாவை அடிக்க வந்து அசிங்கமாக பேசி திங்ஸ் எஸ்கலேட்டட் வெரி பேட்லி. சரி, நானும் எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஐ கான் ஹேண்டில் திஸ் அப்படிங்கிறப்போ ஐ டோல்ட் மை பேரண்ட்ஸ் கோ ஹோம், ரிலாக்ஸ், ஐ கம் பேக், ஏதாவது அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஊருக்கு கிளம்பிடுறேன். எங்கள் அம்மா அப்பாவும் அவங்களை காம் டவுன்லாம் பண்ணிவிட்டு அவங்களாம் வீட்டுக்கெலாம் போயிடுறாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் டேஸ், இப்போ நான் இந்த ஒரு நெய்பர் வந்து என்னை யூஸ்வலாக மிரட்டி போவார் அப்படின்லாம் சொன்னார்ல, அவர் வந்து திரும்ப என் பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து உங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ரவுடி தெரியும், எனக்கு அந்த போலீஸை தெரியும், எனக்கு இந்த தெரியும், ஐ வில் மேக் ஷூர் உன் பையன் அவனோட வாழ்க்கையை வந்து நான் ரூயின் பண்ணிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாரு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன், இந்த பையனை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ மை பேரண்ட்ஸ் லைக் சாரி கேட்குறாங்க, அப்ளாய்ஸ் பண்ணுறாங்க. சி லெட்ஸ் சால்வ் இட் அவுட், இது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷன்ஸ், வி ஆர் வெரி சாரிங்கிற மாதிரி அப்பாலஜிஸ்லாம் பண்ணுறாங்க. பட் வாட் ஹேப்பன், நான் சொன்னல வேறு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்த ஒரு நெய்பர், அவரோட ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு 16 சிக்னேச்சர் ஒரு எல்லாம் சேர்த்து வாங்கி ஒரு 20 பேர் வந்து இது டாக் இஸ் பீங் அ நியூசன்ஸ் இன் தி அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஒரு லெட்டராக எழுதி போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்டாக கொடுத்துட்றாரு அவர். ஸோ ஒரு எவிடன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து என் நாய் வந்து வெளியில் வந்து 3 செகண்ட் ஓடிச்சில்ல, அதை வந்து சிசிடிவிலேருந்து எடுத்து அதை வந்து ஒரு எவிடன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபியோனா வந்து இஸ் பீங் அ த்ரெட் டு த சொசைட்டி, அவள் வந்து பசங்களை வந்து கடிக்க வரா, அவள் வந்து விட்டா வந்து கடிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஏன் மேலேயும் சில கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க. அதாவது நான் டெலிபரேட்டாக வேணும்ட்டே என் நாயை வந்து இதை பசங்களை கடிக்கிறதுக்காகவே நான் வளர்த்துருக்கேன், நான் வந்து அதுக்காகவே நான் அவங்க ஹார்ம் பண்ணுன்னே நான் என் நாயை டெலிபரேட்டாக நான் வெளியில் விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டு மேக் ஷுர் தேர் கேஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங், என்னை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுக்காக அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஐ லிவ் அலோன் வித் மை டாக், நான் வந்து எவ்ரிடே வந்து நான் வந்து பார்ட்டிஸ் வைப்பேன் அண்ட் லேட் நைட்லாம் ஃபுல்லாக வந்து சத்தமாக தான் இருக்குது, அண்ட் நான் ப்ராஸ்டியூட்ஸை வந்து வீட்டுக்கு நான் வந்து கூட்டு வருவேன், அண்ட் ஒரு ஃபேமிலி இருக்க ஒரு கம்யூனிட்டியில் வந்து இட்ஸ் நாட் லுக்கிங் குட், அண்ட் எனக்கு வந்து ஒரு மென்டலி நான் எம் அ வெரி அன்ஸ்டேபிள் பர்சன், எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, என்னை வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம், அண்ட் ஐ எம் பீங் அ த்ரெட் டு ஆல் தீஸ் பீப்புள் இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க போலீஸ்க்கு. டெசிஷன் தட் வாஸ் மேட் பை த சப் இன்ஸ்பெக்டர் தேர் வாஸ் தட் அந்த டாக் வந்துட்டு ஒரு இமீடியட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணியே ஆகணும், அதான் the dog is being a nuisance, கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு, நாங்கள் வந்து நான் ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ எனக்கு இது உடனே கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்போ, ஸோ நான் வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் ஊருக்கு வர மாதிரி இருந்தது. பட் ஐ வாஸ் லைக் சரி இப்போ உடனே ரிமூவ் பண்ணுன்னு கேட்குறாங்க, ஒரு 1 day டைம் மட்டும் கேளுங்க, பிகாஸ் இப்போ நான் ஃபியோனா கூட்டிகிட்டு நான் எங்கே போவேன், நான் ஐ ஹவ் டு ஃபைண்ட் அ பிளேஸ். அப்போ திரும்ப போலீஸ் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படிங்கிறப்போ 24 hours உங்களுக்கு இருக்குது டைமு, அதுக்குள்ளே நீங்கள் அதை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படி. ஸோ அந்த மாதிரி 24 hours நீங்கள் ரிமூவ் பண்ணலன்னா உங்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவோம், அண்ட் ஃபியோனாவை ரிமூவ் பண்ணி அவளை ஏதாவது ஒரு கார்பரேஷனுக்கோ இல்லை ஏதாவது ஒரு அனிமல் இதுக்கு நாங்கள் கொடுத்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. இது உங்களுக்கு கேட்கும் போதே உங்களுக்கு பிளட் அவ்வளோ பாயில் ஆகலாம், எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் உடனே போலீஸ் எடுத்தாங்க, அண்ட் எங்கள் சைட் ஆஃப் ஸ்டோரி என்னன்னே அவங்க கேட்காம எப்படி இதை எடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அகேன் another friend of mine அவங்க வந்து நீ வா, நான் உன்னையும் ஃபியோனாவே நாங்கள் பார்த்துக்குறோம், வில் சார்ட் திஸ் அவுட் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கூப்பிட்டாங்க. ஸோ தட் வாஸ் சார்ட்டட். பட் நான் வந்து ஒரு 2 நாள் வர வேண்டிய ட்ரிப்பை ப்ரீபோன் பண்ணி டிக்கெட்லாம் புக் பண்ணி திரும்ப அடுத்த நாளே நான் ஈவினிங்கே வர மாதிரி மாற்றி வந்து நான் ஃபியோனாவே அவங்க வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். அண்ட் இந்த கேஆஸ்க்கு நடுவில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த லெவல் ஆஃப் மனிப்புலேஷன், எந்த லெவல் ஆஃப் இன்டிமிடேஷன் நடந்ததுன்னா, எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவ்வளோ வந்து பயமுறுத்திருக்காங்க, உங்கள் பையனோட ஃப்யூச்சரே நாங்கள் காலி பண்ணிடுவோம், இந்த கேஸ் போட்டால் அவ்வளோதான், அவனால் எதுவுமே பண்ண முடியாது, என்னை வந்து ஒரு சோஷியோபாத் லெவலுக்கு வந்து அவங்க அப்படியே ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு கேஸ் ஆக்கியிருக்காங்க, நீங்கள் வந்துட்டு அமைதியாக போகிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி என் அம்மா அப்பாவை பயமுறுத்திருக்காங்க. நான் அது இல்லாதது ஒரு நல்ல விஷயமாவே இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த டெசிஷன் எடுத்துகிட்டு எனக்கு சொன்ன உடனே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஓகே அவங்க சொன்ன மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம், அவங்க பண்ணதுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், பட் இது கண்டிப்பாக இஸ் அநியாயம் டு லாட் ஆஃப் லெவல்ஸ், நம்ம திருப்பி எப்படி நம்ம ஃபைட் பேக் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். நான் 2 ரூட்டு எடுக்கலாம். ஒன்று வந்து இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே வாழ்க்கை வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 30 years நான் வாழ்ந்திருக்கேன். நான் இந்த 30 yearsல ஐ வுட் மேட் சம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வுட் மேட் சம் கனெக்ஷன்ஸ். நான் ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாமா, இந்த மாதிரி நீங்கள் என்னோட கேஸும் நீங்கள் கேளுங்க, இது பண்ணது கொஞ்சம் அநியாயமாக இருக்குது அப்படின்னு நான் போகலாமா அப்படின்னு நான் யோசித்தேன். இன்னொரு கேஸ் என்னென்னா, ஒரு காமன் மேன், ஒரு யாருமே ஒரு சப்போர்ட்டு எதுவுமே இல்லாத ஒரு காமன் மேனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவனால் ஏதாவது பண்ண முடியுமா,
அவனுக்கு எந்த லெவலுக்கு ஒரு பவர் இருக்குது, ஹெல்ப் இருக்கா இல்லையா, நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணலாமா, நம்ம ஃபைட் பண்ணலாமா, இதெல்லாம் நம்மளுக்கு தைரியம் இருக்கா, நம்மளுக்கு ஒன்றும் ஒரு கேஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் தான் நம்ம பாதி பேர் நம்ம இருக்கோம். ஸோ நான் நினச்சேன் சரி லெட் மீ கோ அந்த காமன் மேன் ரூட். என்னால் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் வித் நோ கனெக்ஷன்ஸ், நோ இன்ஃப்ளூயன்ஸ், நத்திங், என்னால் எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ரூட் நான் எடுத்தேன். நான் நிறைய ரெட் குரூப்ஸ்லாம் கிட்ட போயிட்டு நான் அட்வைஸ் கேட்டேன், என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு சொன்னேன், லீகல் அட்வைஸ் இந்தியாவுக்கு போனேன், இந்தியன் பெட்ஸுக்கு போனேன். மீன்வைல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க லாயர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது அவங்க கிட்ட ஆக்சுவலி பெருசாக ஒரு சப்போர்ட் வரல. இல்லை அவங்க கிட்ட கேஸே இல்லை, இது வந்து ஒரு சில்ட்ரன் சம்மந்தப்பட்ட மேட்டர், போலீஸ் வில் நெவர் லிசன் டு யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிச்சிட்டாங்க அவங்க. ஸோ ஒரு 3 days நான் கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு, சரி நம்மளுக்கு சுச்சுவேஷன் தான் இருக்குது, நம்ம எப்படிலாம் நம்ம ஹெல்ப் கேட்கலாம், யாருக்கெல்லாம் நம்ம ரீச் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் இந்த பெட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் சப்ரெடிட்ஸ்க்குலாம் போய் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் வாங்கி அவங்களுக்குலாம் ஒன்று ஒன்றா நான் மெயில் போட ஆரம்பித்தேன். அண்டு இது வந்து நடக்கிறது கரெக்டாக அந்த தமிழ் நியூஸ்க்கு அடுத்த நாள் அந்த டியூஸ்டே காலைல 10 மணிக்கு வந்து நான் மேனகா காந்தி மேம் அவங்களோட ஒரு மெயில் ஐடிக்கு நான் போடுறேன் நான். அண்டு அவங்களுக்கு வந்து அவங்களோட பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் அவங்க ஆர்கனைசேஷனில் லைக்லி சம் ஒன் மைட் ரீச் அவுட் டு மீ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் பண்ணேன். ஸோ நான் 10 மணிக்கு நான் அந்த மெயில் போட்டு நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போடுறேன். அண்டு கரெக்டாக 12 மணிக்கு எனக்கு வந்து ஒரு கால் வருது. அண்டு நான் ப்ராப்ளி அவங்க ஆஃபீஸ்லேருந்து யாராவது பேசுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் வாஸ் மேனகா காந்தி மேம் ஹர் செல்ஃப். அண்ட் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோவம் இந்த நடந்த இந்த ஒரு அநீதியை கேட்டு. அவங்களுக்கு முதல்ல என்னென்னா, நீங்கள் முதல்ல உங்கள் நாயை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பி வரலாம், நீங்கள் நடந்தது அது எவ்வளோ பெரிய அநியாயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று ஒன்றா அவங்க லிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைலாம் நடந்து முடிச்ச அப்புறம் அவங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துருக்காங்க. அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் நான் ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டு என் பேரண்ட்ஸை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. என் பேரண்ட்ஸை லேட் நைட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது தப்பு நம்பர் 1. தப்பு நம்பர் 2, the amount of emotional strain, blackmailing, character assassination and intimidation that was done in the police station by the police and the neighbors, அது ரொம்ப பெரிய ஒரு தப்பு. 3, எந்த வித ஒரு 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 விசாரணையும் இல்லாமல் இந்த சைட் ஆஃப் ஸ்டோரி என்னன்னே கேட்காம ஒரு டெசிஷன் எடுத்துட்டு ஒரு 4 வருஷம் வளர்த்த ஒரு நாயை வந்து நீங்கள் உடனே ரிமூவ் பண்ணணும்னு எடுத்த அந்த ஒரு டெசிஷன் ரொம்ப பெரிய தப்பு. 3, 4, அந்த நாய் எப்படிப்பட்ட ஒரு நாய், அதுக்கான ஒரு எவாலுவேஷன் எதுவுமே இல்லாமல் அவுட் ஆஃப் நோவேர் அந்த நாயை வந்து ஒரு பிராண்ட் பண்ணுறதோ, அந்த நாயை வளர்த்த அந்த ஓனர் அப்படி பிராண்ட் பண்ணுறதோ ரொம்ப பெரிய தப்பு. இந்த டெசிஷன் கொடுத்த அந்த எஸ்ஐயோட பேர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பேர் தெரியாது மேம், நான் அந்த இடத்துல இல்லை. எங்கள் அம்மா அப்பாவுக்கும் கேட்டாலும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு பேர் கேட்டு இந்த மாதிரிலாம் விசாரிக்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு இது இல்லை. அவங்களே வந்துட்டு ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அவங்க. நான் சொன்ன உடனே அவங்களுக்கே ரொம்ப கோவம். அது எப்படி நீ அந்த பேர் கேட்காம எப்படி இருப்ப, எனக்கு ஏதாவது ஒன்று டீட்டெயில்ஸ் கொடு, அப்போ தான் எனக்கு அடுத்த ஆக்ஷன் எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னப்போ நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அவங்க ஃபோன் நம்பர்ஸ் அதெல்லாம் நான் கொடுத்தேன். ஸோ உங்கள் டிசிபிக்கு உடனே அவங்க கால் பண்ணி இங்கே என்ன நடந்தது எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்த அந்த எஸ்ஐயை நீங்கள் இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப எனக்கு கால் பண்ணுறாங்க, நீ கிளம்பி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, யூ வில் கெட் யுவர் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறாங்க. அங்கே போனால் அங்கே வந்து கதையே வேறு. இப்படிலாம் என் ஃபேமிலியை வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நைட் ட்ரீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வல்கராக இருந்தது, மோசமாக இருந்தது, ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக இருந்தது. பட் அப்படியே கான்ட்ராஸ்டிங்காக நான் போகிறப்போ அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, உட்கார வச்சு பேசுகிறாங்க, அந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் டு பி ஆனஸ்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இப்போ ஃபஸ்ட்டு திரும்ப அந்த கேஸ் எடுத்தார். கேஸ் எடுத்துகிட்டு அவர் எங்கிட்ட பேசுகிறப்போவே ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour to 45 minutes அந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்க இதெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து ட்ரூ அப்படிங்கிறத வந்து அவர் ஃபுல்லாக வந்து எவாலுவேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. முக்கியமாக என்னோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது, உண்மையிலே நான் வந்துட்டு am I losing it, am I a threat to the society, am I like someone who's will cause harm to others, இதெல்லாம் வந்து அவர் வந்து எவாலுவேட் பண்ணுறாரு. சரி, சீரீஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டு அந்த அன்னியன் படத்தில் வந்து அம்பியை வந்து படுக்க வச்சு நாசர் வந்து எவாலுவேட் பண்ண வரல, அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு கதை. எங்கள் 8 வயசில் நீங்கள் என்னச்சுன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் அவர் கொஞ்சம் ப்ரோப் பண்ணுறாரு. பட் ஆஃப்டர் நான் ஆன்சர்லாம் பண்ணி முடிச்சப்போ அவருக்கே தெரிஞ்சிச்சு இது ஜஸ்ட் ஒரு நெய்பர்ஸ் ஒரு குக்டப் பண்ண ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படின்னு அவருக்கு தெளிவாயிடுச்சு. பட் அதை நான் சொல்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 45 minutes ஆச்சு. அண்ட் ஐ எம் ஜென்ரலி பர்சன் ஹூ கேன் ஆன்சர். ஒரு சாலிடாக ஒரு கொஸ்டின் கேட்டால் உன்னால ப்ராப்பராக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மாதிரி ஒரு டென்ஸான ஒரு சுச்சுவேஷனில் எல்லாராலையுமே ஒரு நல்ல ஆன்சர் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ என்னோட எவாலுவேஷன் முடிஞ்ச அப்புறம் என்னோட டாகை பற்றி கேட்க ஆரம்பிச்சார். ஸோ எப்போ நீங்கள் அடாப்ட் பண்ணீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி இருந்தது, இதுக்கு முன்னாடி பிரச்சனை நடந்திருக்கா, ஹவு இஸ் ஹர் டெம்பரமெண்ட், ஹவு இஸ் ஷி வித் ஹியூமன்ஸ் வித் அதர் டாக்ஸ், அந்த மாதிரிலாம் ஒரு எவாலுவேஷன் போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய இது நாங்கள் ஆன்சர் பண்ணோம். வி ஷோட் தம் வீடியோஸ் ஆஃப் ஹவு ஷி இஸ் ஆக்டிங். அண்ட் இதில் முக்கியமாக என்னென்னா வந்து நீங்கள் கார்பரேஷனில் உங்கள் பெட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா இது வரைக்கும் தயவு செஞ்சு போய் பண்ணிடுங்க. நான் வந்து பண்ணிட்டேன், நான் போன வருஷமே நான் பண்ணிட்டேன் நான். ஸோ எனக்கு அந்த ஒரு காப்பி இருந்தது. ஸோ அந்த ஆன்டி ரேபீஸ் வேக்சின் போட்ட டேட் அண்ட் வேலிடான ஒரு லைசன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து
இந்த கேஸ்க்கு எவ்வளோ தூரம் ஆட் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியல, பட் இந்த ஸ்மால் திங்ஸ் பேசிக்லி ஷோஸ் தட் யூ ஆர் அ ரெஸ்பான்சிபிள் பேரண்ட் அண்ட் யூ ஆர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் டாக். ஸோ இது கொஞ்சம் புட் மீ இன் அ குட் லைட் வித் த போலீஸ் ஹூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். The decision that was taken by police on the night was terribly wrong and நாங்கள் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். நீங்கள் தயவு செஞ்சு யூ டேக் யுவர் டாக் பேக் டு யுவர் ஹோம் அண்ட் யுவர் டாக் ஹாஸ் எவ்ரி ரைட் டு பி தேர். ஸோ அல்டிமேட்லி தே கால் த நெய்பர்ஸ் பேக் இன் த ஈவினிங். யாரெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ எல்லாருமே அவங்க வர சொல்லி அவங்ககிட்ட வந்து லுக், தேர் வாஸ் நோ கிரைம் கமிட்டட், நத்திங் ஹேப்பன் தேர், we understand your emotions, but at the same time you guys have to live together there, ஒரு respectfully and making sure you give each other space. And pets have every right to be in every community. நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் ரிமூவ்லாம் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் the way you went and character assassinated me, நெய்பர்ஸை பார்த்து கேட்குறாங்க, இட் சீம்ஸ் லைக் யூ ஹாவ் அ பர்சனல் அஜெண்டா. நீ இந்த பையனை அவன் பிடிக்காதுங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு அவனை கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்கீங்க. டு பி வெரி ஃப்ராங்க், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு போலீஸ் திரும்ப இந்த கேஸில் இன்டர்வியூன் ஆகி திரும்ப இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுலாம் மேனகா காந்தி மேம் இன்வால்வ் ஆகலான்னா இப்படிலாம் ஆயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இல்லைன்னு தான் நான் சொல்வேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் உங்களை சொந்த ஒரு ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ணுறதுக்கே வி நீட் சம் சார்ட் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் புஷ். ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்தால் தான் நம்மளுக்கான ரைட்ஸே நம்மளுக்கு திரும்ப வருதுங்கிறப்போ உண்மையிலே ரொம்ப ஒரு ஸ்கேரியான சுச்சுவேஷன் இது. இதெல்லாம் முடிச்சுட்டு நவ் வி ஆர் பேக் இன் ஆர் அப்பார்ட்மெண்ட் அண்ட் யூ சி ஹியர். நான் ஜெனுவனாக நினச்சேன் நான் இனிமேல் அடுத்த போடுற வீடியோ வந்து வேறு ஏதாவது ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் தென் ஐ எம் கிளாட் டு பி பேக். ஐ மீன் டிஸ்பைட் த நாய்ஸி நெய்பர்ஸ், ஐ திங்க் ஐ ஆக்சுவலி லைக் திஸ் அப்பார்ட்மெண்ட் and I'm glad to be back, and Fiona is also happy to be back. And இப்போதைக்கு எங்களுக்கு ஆக்சுவலி வி ஹேவ் மச் மோர் ரைட்ஸ் தேன் வி ஹேட் பிஃபோர். அப்போல்லாம் பயந்து அவர் வெளில கூட்டு போகிறதுக்கே அவ்வளோ யோசிப்பேன் நான். இப்போல்லாம் நான் தைரியமாக போகிறேன். அந்த ஆளுங்களாம் பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்க. அல்டிமேட்லி இட்ஸ் உங்களுக்கு தான் அசிங்கம் அது, லைக் ட்ரைங் டு portray some sort of image just because someone is a bachelor and அவனை என்ன வேணால் நீ சொல்லலான்னு சொல்லிட்டுலாம் you can't just run your words. And especially கோயிங் அண்ட் டூயிங் அ போலீஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் அப்படி மிரட்டலாம்லாம் ட்ரை பண்ணதெல்லாம் அவங்களுக்கு பேக் ஃபயர்ட் ஹெவிலி. எங்கள் காலனியில் வந்து இப்போ பெட்ஸ் இப்போ அவங்களால பண்ண முடியாது, பட் அந்த ஸ்ட்ரே அனிமல்ஸ் ஃபார் இன் அண்ட் அரௌண்ட் எங்கள் அப்பார்ட்மெண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பூனைங்க இருக்குங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே கிரவுண்ட் ஃப்ளோரில் சுற்றிட்டு இருக்குங்க. ஒரு 2 நாய்ங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இருக்கும். நான் போயிட்டு ரெகுலர்லி ஐ ஃபீட் த கேட்ஸ். த டாக் இஸ் ஃபெட் பை த லாட் ஆஃப் பீப்புள் இன் த ஸ்ட்ரீட். ஸோ நான் அப்பப்போ தான் போயிட்டு அல்கோ ஃபீட் தம். பட் they are not a nuisance. அவங்க பாட்டுன்னு இருப்பாங்க, அவங்க பாட்டுன்னு போவாங்க. அண்ட் டு பி ஆனஸ்ட், நான் ஒர்க் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரப்போ இந்த பூனைங்களாம் என்னை அப்படியே வந்து சுற்றிக்குங்க, மியான்னு கத்துங்க. அதெல்லாம் வந்துட்டு ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் டிஸ்கிரைப் தட் எமோஷன். இட் ஃபீல்ஸ் ரியலி கிரேட் டு பி பேக் ஹோம், டு பி வெல்கம் லைக் தட். அதெல்லாம் வந்து இந்த நெய்பர்ஸ்க்குலாம் நான் எப்படி நான் சொல்லி நான் புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. பட் அந்த அனிமல்ஸாக நியூசன்ஸாக இருக்குங்க, த சில்ட்ரன் ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இஸ் டன் பை த சேம் ஃபேமிலி ஹூ ரேஸ் திஸ் இஷ்யூ ஆஸ் வெல். இந்த மாதிரி அனிமல்ஸை ஃபீட் பண்ணுறவங்கலாம் நாங்கள் பார்த்தோன்னா அவங்க மாதிரி நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. என்ன ஆக்ஷன் எதுவும் புரியல. இந்த இன்டிமிடேஷன் பண்ணுறாங்கல்ல, இந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளை என்னமோ அவங்களுக்கு தான் லா தெரியும், அவங்களுக்கு தான் வந்து ரைட்ஸ் தெரியும், அண்ட் நம்ம தான் என்னமோ குற்றவாளி மாதிரி அவங்கள நம்ம ஒரு பொசிஷனில் அவங்க தள்ளுற ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அது நம்ம ஒன்ஸ் நம்ம அதை பயந்துருன்னு வச்சுக்கோங்களேன், அதையே பிடிச்சிக்கிட்டு அவங்க பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கம்யூனிட்டிஸில் எந்த லெவலுக்கு அவங்க சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என் அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் தி ஒன்லி பெட் ஓனர்ஸ். there's another dog in the ground floor as well, and அந்த டாக் இஸ் a labrador. ஸோ இந்த ஜென்ரல் வியூ எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா, லேப்ரடார்ஸ் இருக்கலாம், பட் இந்த மாதிரி இண்டி டாக்ஸ் எல்லாம் இஸ் டஸ் நாட் பிலாங் இன் அன் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிரச்சனை ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஃபேமிலி, அந்த லேப்ரடார் ஓன் பண்ண ஃபேமிலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு அ கம்யூனிட்டி விச் இஸ் பிரிட்டி டாமினன்ட் இன் மை அப்பார்ட்மெண்ட். அண்ட் at no point has anyone ever raised a question against them. So இந்த பெட் ஓனர்ஷிப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஆகிடுச்சு. யாரெல்லாம் பெட் ஓன் பண்ணலாம், எந்த மாதிரி பெட் ஓன் பண்ணலாம், இப்போ நீங்கள் இது பண்ணீங்கன்னா வில் மேக் ஷூர் யோர் ரைட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட், பட் தி அதர் பீப்புள் வில் மேக் ஷூர் யோர் லைஃப் இஸ் ஹெல்டுங்கிற மாதிரியே ஒரு டைனாமிக் இங்கே உருவாகிட்டு இருக்கு. சம் ஆஃப் த ஹாலிவுட் மூவிஸ் தட் ரியலி ஷோட் த லவ் ஆஃப் டாக் அண்ட் ரியலி எனக்கு அந்த மாதிரி மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்லி ஐ டோன்ட் ரியலி கேர் இஃப் any human dies on screen, but if something happens to an animal எனக்குலாம் அவ்வளோ ஒரு மாதிரி எமோஷனலி நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். அது ஹச்சி, அ டாக்ஸ் டேல், மார்லி அண்ட் மீ, டோகோ and A Dog's Purpose, and I think basically the entire John Wick movies வந்து started because of his love for his dog. நம்ம தமிழ் படங்கள் ஆர் ஜென்ரலி இந்தியன் மூவிஸில் அவ்வளோ வராது, பிகாஸ் ஐ திங்க் ஹேண்ட்லிங் அ பெட் ஆர் ஹேண்ட்லிங் அன் அனிமல் ஆன் ஸ்க்ரீன் இஸ் அ வெரி டஃப் ஜாப். பட் எனக்கு சார்லி எனக்கு ரீசெண்டாக வந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஃபியோனா ஆர் என்னை பற்றின கதை, இது நான் எப்படி நான் சண்டை போட்டு வந்ததெல்லாம் இல்லை. தீஸ் ஆர் வாய்ஸ்லெஸ் க்ரீச்சர்ஸ். இது உங்களுக்குலாம் வந்து பசிச்சா கூட சொல்ல தெரியாது, உடம்புல ஏதாவது ஒரு வலி இருக்குது, அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுதுன்னா கூட வாய் திறந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது.
இவங்களுக்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தான் இருக்கோம் நம்ம. ஸோ அவங்களுக்கு ஆயுள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமோ 15 வருஷம் தான். அந்த ஒரு டயத்துக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்குறது மட்டும் தான் நம்ம வேலை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரீட்டில் ஏதாவது ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கா, அவங்களுக்கு தண்ணி வைங்க, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க, மழைலாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒதுங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. இதெல்லாம் பண்ணுறதுல வந்து இட்ஸ் நாட் மச், பட் இட் ரியலி மீன்ஸ் த ஹோல் வேர்ல்ட் டு தெம். அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரேஸ்லாம் பாருங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு எவ்ரி சிங்கிள் டே அவங்க வந்துட்டு ஒரு போராட்டமாக தான் இருக்குது. மற்ற அனிமல்ஸ் அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறதுக்கும் சாப்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஒரு நிம்மதியாக ஒரு தூங்குறதுக்காகமான கூட ஒரு இடம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா ஒரு தடவை நான்லாம் வெளியில் போகும்போதையும் அந்த ஸ்டே அனிமல்ஸ் மொத்தத்தையும் வீட்டுக்கு கூட்டு போகணும் வரணும் தான் எனக்கு தோணும். தட் மைட் பி மை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ். பட் இப்போதைக்கு என் சக்திக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பெட்ஸுக்கோ உங்கள் நெய்பர்ஸ்க்கோ எல்லாருமே கொஞ்சம் எம்பத்தட்டிக்காக இருங்க. பெட் ஓனர்ஸ் ஆர் நாட் வில்லன்ஸ். நீங்கள் இவ்வளோ ஒரு கோவத்தோட நீங்கள் பார்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. உங்களுக்கே இந்த மாதிரி நெய்பர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் ஏதாவது அநியாயங்கள் நடக்குது, உங்கள் அப்பார்ட்மெண்ட் ஏதாவது ப்ரெஷர் பண்ணுறாங்க, பயமுறுத்துறாங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஃபைட் பேக். ஐ ஹவ் நாட் மென்ஷன் ஆல் தீஸ் மெயில் ஐடிஸ் ஆர் பீப்புள் ஹூ ஐ ரீச்ட் அவுட் டு இன் திஸ் வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஐ டென்ட் வாண்ட் டு மேக் இட் பப்ளிக். அண்ட் ஏன்னா சில பேர் வந்து இதே சாக்கா வச்சு ஸ்பேம் பண்ணுவாங்க அண்ட் ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப் யூ கைஸ். ஜஸ்ட் ரீச் அவுட் டு மீ. இங்கே கீழே கமெண்ட்டில் போடுங்க, இல்லைனா ஓடிடியோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போயிட்டு உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள். ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப் யூ இன் எனி வே ஐ கேன். I got the contacts now and I'm in a position where I can help all of you. If you know any organizations who can come and educate the people in my community regarding stray animals or pets, that is more than welcome. இல்லை ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்குது, இல்லை யாராவது வாலண்டியர் ஒருத்தர் 2 பேர் வர முடியும்னா கூட ஐ டேக் ஆல் த ஹெல்ப். ஏன்னா இங்கே அவ்வளோ ஒரு டாக்ஸிக்கான ஒரு என்விரான்மெண்ட்டாக மாறிட்டு இருக்கு. ஒரு அனிமல்னாலே ஒரு விரோதமாக பார்க்குற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. இட்ஸ் லைக் கொஞ்சமாவது ஒரு எம்பத்தட்டிக்காக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஷேர் டு ஆல் யுவர் பெட் பேரண்ட்ஸ், பெட் கம்யூனிட்டிஸ். இட்ஸ் ஆல் பி தேர் ஃபார் ஈச் அதர். லெட்ஸ் பி நைஸ் டு ஈச் அதர். லெட்ஸ் பி நைஸ் டு அனிமல்ஸ். அண்ட் I'll see you guys in another video. Stay safe. Take care of the people and the animals around you. Bye-bye.